அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாக்லேட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வீட்லேயே ஹோம்மேட் சாக்லேட்டே நம்ம இவ்வளோ பிரமாதமாக பண்ணலான்றதுக்கு இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. சர்க்கரை, அதுக்கப்புறம் கோகோ பவுடரு, அதுக்கப்புறம் இந்த எனி மில்க் பவுடரு நமக்கு, அது தவிர அன்சால்ட்டடு பட்டர். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதோட கொஞ்சம் நட்ஸு, நம்ம பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். என்னென்ன அளவுன்றதை நம்ம வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது பார்ப்போம். அதாங்க, இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஒரு கப்புக்கு சர்க்கரை எடுத்துகிட்ருக்கோம். அடுத்தபடியாக 1/4 கப்பு கோகோ பவுடரு எடுத்துகிட்ருக்கோம். மில்க் பவுடர் 1 கப் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு 1/4 கப்புக்கு இந்த மாதிரி உடைச்ச பாதாம் முந்திரி இதை முதல்ல ட்ரையாக வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் டீஸ்பூன் அன்சால்ட்டடு பட்டர். எதுவும் நெய், ஆயிலு இதெல்லாம் எதுவுமே போடாமல் வானிலையில் டைரெக்டாக இந்த பாதாம் முந்திரி இந்த சின்னதாக நம்ம உடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/4 கப்புக்கு, அது நல்லா ட்ரையாக வறுக்கிறோம். பாதாம் முந்திரியை நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வறுத்து வச்சுட்டு, ஆயிலோ நெய்யோ எதுவுமே நம்ம போடல, ட்ரையாக தான் வறுக்கிறோம். இப்போ ஒரு கப்பு சர்க்கரைக்கு 1/4 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா கம்பி பாகு வர்ற வரைக்கும் நம்ம ரெடி பண்ணணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் நம்ம கம்பி பாகை ரெடி பண்ணுறோம். இந்த கம்பி பாகு பதத்தை நம்ம பார்க்குறோம். அப்படியே அந்த கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கிற கோகோ பவுடரு, மில்க் பவுடரு இது எல்லாத்தையும் சேர்க்கலாம். கொக்கோ பவுடர் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போடுங்க. எதுவும் கட்டி ஆக வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போலாம் நம்ம ஃபைனலி பவுடர் ஆனது. இதை நல்லா நம்ம கலர்றோம். இது மாதிரி நல்லா பாகோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலர்றோம். இப்போ நம்ம மில்க் பவுடரையும் சேர்க்க போகிறோம். மில்க் பவுடரையும் சேர்க்குறோம். அதில் இந்த சின்னதுனா துகளாக இருக்கிற இந்த கட்டிகள் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ரப் பண்ணி விட்டோம்னா நமக்கு நீட்டாக பவுடராக விழுந்துடும். கட்டி ஆகாமல் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலரணும். இப்போ நாங்கள் அப்படியே அதில் வெண்ணெயை சேர்க்குறோம். இப்போ இந்த நட்ஸை பொடி பண்ணதையும் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலரிடுறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் நெய்யை தடவி வச்சு அப்படியே நம்ம ரேக்காக போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கிட்டத்தட்ட சூப்பராக கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதில் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி நம்ம பண்ணிட்டோம்னா நல்லா அப்படியே ஜம்முன்னு ரெடி ஆகிடும் கொட்டுறதுக்கு. இந்த மாதிரி சூப்பராக மைசூர் பாக்கு மாதிரி இந்த பந்து போல் இப்படி திரண்டு வந்ததை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வரும்போது நம்ம நல்லா மேலே அப்படியே தடவி விட்டு ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும், நம்ம பார்த்தாலே தெரியும். இது திக்னஸ் நமக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். அந்த முன்னாடி ஸ்டேஜ்லேயே நாம் வில்லையும் போட்டுடலாம். இது இப்போது அப்படியே சூப்பராக நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அருமையாக நம்ம இப்போது ரேக்காக வந்திருக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் சௌகரியம் போல் ஷேப்ஸை கட் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி.